நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 7வது வசனம். नीति वचन पहला अध्याय 7वां वचन. நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் नीति वचन पहला अध्याय. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் ஞானத்தையும் போதகத்தையும் ஆசை பண்ணுகிறார். यहोवा का भय मानना बुद्धि का मूल है. बुद्धि और शिक्षा को मूढ़ ही लोग तुच्छ जानते हैं. தேவனுடைய ஞானம்னா என்ன அப்படின்றத பாட்டு வருவோம். परमेश्वर की ज्ञान क्या है करके हम देख कर आए हैं. பாருங்க, இந்த தேவனுடைய ஞானம் எவ்வளோ விலையேற பெற்றது. தேவனுடைய ஞானம் எவ்வளோ உகந்தது, மேன்மையானதுன்றதெல்லாம் பார்க்குறோம். देखिए, परमेश्वर का वह ज्ञान कितना अनमोल है, कितना बहुमूल्य है और हमारे जीवन के लिए कितना आवश्यक है करके हम देखते आए हैं. பாருங்க, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சு கடவுளுடைய ஞானம்னு சொல்ல முடியாது. इस संसार के जो भी चीजें हैं उनको रखकर हम परमेश्वर के ज्ञान करके नहीं कह सकते. நம்ம என்ன நினைக்கிறோம், உலகத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு, हम जो संसारी चीज को देखकर, இன்னைக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸை பார்த்துட்டு, सारे टेक्नोलॉजी को देखकर இதெல்லாம் ஞானம்னு சொல்ல முடியாது. इसे सब ज्ञान है करके कहते हैं. கடவுளுடைய ஞானமே ரொம்ப வித்தியாசப்படுது. परमेश्वर की ज्ञान जो है वह अलग है. அடுத்து சொல்றாரு, इसके बाद कहते हैं இந்த கடவுளுடைய ஞானம்ன்றது परमेश्वर की ज्ञान வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே தொடர்புடையதா இருக்குது. ये हमारे जीवन के सारे रीति से संबंधित है. கடவுளுடைய ஞானம்னு எடுத்தீங்கன்னா, परमेश्वर की ज्ञान को ले ले, குடும்பம், परिवार, கணவன் மனைவி உறவு, पति पत्नी का रिश्ता, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, बच्चों का जीवन, எதிர்காலம், हमारा भविष्य, பொருளாதாரம், हमारी समृद्धि, சுகம், हमारी चंगाई, தீர்காயுஸ், दीर्घायु, இதெல்லாமே இதுல கனெக்ட் ஆயிடுது. ये सब इसमें मिला हुआ है. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு பொருளாதாரமா இருக்கணும்னா ஞானம் வேணும். अगर मुझे सही समृद्धि के साथ रहना है तो मुझे ज्ञान की आवश्यकता है. என் சரீரத்துல நல்ல சுகம் இருக்கணும்னா கடவுளுடைய ஞானம் அவசியம். मेरे शरीर में अगर चंगाई रहना है तो परमेश्वर की ज्ञान की आवश्यकता है. அப்ப இந்த உலகத்துல நான் வாழணும், அது நிலையான வாழ்க்கையா இருக்கணும், அது வெற்றி உள்ளதா இருக்கணும்னா எல்லாமே இந்த தேவனுடைய ஞானத்தோட கனெக்ட் ஆயிருக்குதுன்றதுனால தான் இந்த ஞானம் முக்கியம்ன்றார். देखिए, ज्ञान क्यों मुख्य करके कहा जाए तो हमारे जीवन में जो जीवन हम जी रहे हैं वह जो है स्थिर रहे और परमेश्वर की मार्ग में चले है, उसी के लिए यहाँ पर एक ज्ञान का जो है बुद्धि मूल है करके कहा गया है. போன வாரம் யோபு 28ல வாச்சோம். पिछले हफ्ते हम जो है अय्यूब 28वां अध्याय में पढ़े. 28ல 1ல இருந்து 20 வரையும் வாச்சோம். पहला वचन से 20वां वचन तक पढ़े. இன்னைக்கு 21ல இருந்து 28 வரையும் வாசிக்க போறோம். आज 21वां वचन से लेकर 28वां वचन तक पढ़ेंगे. ஒவ்வொரு வரியா அதுல இருந்தா பிரசங்கம் பண்ண போறேன். मैं जो है एक एक शब्द को उठाकर बताऊंगा. பாருங்க, இந்த 1ல இருந்து 20 வரையும் நீங்க வாசிக்கும் போது, पहला वचन से 20वां वचन तक पढ़ते हैं तो இதுல யோபு ரொம்ப ஒரு வித்தியாசமா சொல்றாரு. इसमें अय्यूब जो है कुछ अलग प्रकार से बताते हैं. என்ன அந்த வித்தியாசம்? वो क्या है? பாருங்க, ஞானத்தை எதோட முதல்ல ஒப்பிடுவேன்றார். अब ज्ञान को किसके साथ जो है संबंध किया जा सकता है बताते हैं. ஏதாவது ஒரு பொருளோட ஒத்து பேசலாம் இல்லைங்களா? अब उसे அதுக்கு சாயலா இருக்குது அப்படின்னு பேசலாம். अब कुछ कार्य को जो कुछ सामान के सामग्री के साथ में उसे जो मिलाकर बात कर सकते हैं. ஆனா ஞானத்தை எதோடமே ஒப்பிட முடியாதுன்றார். परंतु ज्ञान को किसी के साथ में भी नहीं मिला सकते हैं. ரெண்டாவது சொல்றாரு, दूसरा कहते हैं ஞானத்தை எதனாலையும் வாங்க முடியாது. ज्ञान को किसी चीज से नहीं लिया जा सकता. அதுக்கு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. उसके लिए बहुत बड़ा लिस्ट भी देते हैं. எத்தியோப்பியாவினுடைய கோல்டு வச்சு வாங்க முடியாது. कूश के जो है पद्यराग से भी नहीं लिया जा सकता. ஏன்னா அந்த காலத்துல எத்தியோப்பியா கோல்டு அப்படின்றது ரொம்ப ஒரு பிரஷியஸ் கோல்டு. அது क्योंकि कूश के जो पद्यराग है वह बहुत जो है बहुमूल्य है. ஓப்புரின் தங்கம்ன்றாரு. और जो है कुंदन का बराबरी. பசும் பொன்ன்றாரு. பசும் பொன்னுனா பியூர் கோல்டு. அப்படி அதுல அவ்வளோ ஒரு கலங்கமே இல்லை, அதான் இருக்குது பெஸ்ட்ன்றார். वह जो अनमोल सुलेमानी पत्थर के समान है बता रहा है. விலையேற பெற்ற கற்கள்ன்றார். अनमोली सुलेमान पत्थर. அதில் வைரம் மாத்திரம் இல்லை, கோமேத கற்கள், வைரத்தை விட பெஸ்டான கற்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கும். वह हीरा से भी बढ़कर है देखे. ஆனா இதெல்லாம் வச்சு கூட அந்த ஞானத்தை வாங்க முடியாது. परंतु इन सभियों को रखकर भी हम जो है नहीं ले सकते हैं. இல்லையா? ஞானத்துக்கு ஏதாவது ஒரு விலைகிரி இருக்குதா? अब ज्ञान के लिए कुछ खरीदारी है क्या? இந்த உலகத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரைஸ் இருக்குல்ல. इस संसार में सारे चीजों के लिए एक दाम है. எதை கொடுத்தா காசு கொடுத்தா அதை வாங்கிடலான்றான். कुछ भी अगर पैसा दे तो लिया जा सकता है. இன்னைக்கு பாருங்க, வேலைகள்லாம் கூட ஒரு அரசாங்க வேலை கூட அது நடக்கணும் அப்படின்னா அது இல்லீகலா இருக்குன்னா பணத்தை கொடுத்து நடத்திடுறாங்க. ஒரு அமௌண்ட் கொடுங்க, வேலை ஆயிடும்ன்றான். देखिए, आज के दिन में सरकारी काम अगर चाहिए तो पैसे देकर उसे भी ले लेते हैं. மனுஷனை கூட வேலை கொடுத்து வாங்கிடுறாங்க. मनुष्य को भी जो है खरीद लेते हैं. ரொம்ப இன்னைக்கு வாங்க முடியாதது ஒண்ணுமே இல்லை. आज जो है नहीं लिया जा सकता ऐसा कुछ भी नहीं है. இல்லையா? இப்போ ட்விட்டர் பெரிய பணக்காரர் ஒருத்தர் வாங்கிட்டாரு. अब जो है ट्विटर को जो है एक बहुत बड़ा धनवान ले लिया है. தெரியுமா? आपको पता है? உலகத்துல பெரிய பணக்காரர் ஜிஸ்மில்லானா யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாரு. इस संसार का जो है திலான் மசி, எஸ் திலான் மசி வாங்கிட்டார், ட்விட்டர் வாங்கிட்டாரு.
वह जो है ट्विटर को खरीद लिया। देखिए இப்போ ட்விட்டர் போட்டு என்ன சொல்றாரு, अब उस ट्विटर में क्या कहते हैं, அவர் சொல்றது தான் வரும் இனி அதுல. वह जो कहते हैं केवल वही आएगी। இனி வந்து நீங்க எல்லா ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் போட முடியாது. आप अपना அவர் நினைச்சாருன்னு எடுத்துடலாம், டோட்டலா உங்க அக்கௌண்ட்டே தூக்கிடலாம். आप आ चाहते हैं तो आपका अकाउंट को पूरा ही उड़ा सकते हैं, आप अपने मर्जी में कुछ नहीं कर திலான் மசி சொல்லும்போது சொல்றாரு, அதுக்கு ஒருத்தன் பெரிய கமெண்ட் போடுறான். सकते। अब इलॉन मस्क ऐसा कहते हैं, उसके लिए कमेंट भी करते हैं, சொல்றான் நாங்க வந்து அதெல்லாம் தாண்டி வரோம். हम सब उसे पार कर आएंगे। அவர் சொல்றாரு, वह कहते நீ हैं இதுக்காக வேலை செய்யணும், आपको इसके लिए काम करना पड़ेगा। நான் வந்து இத வேலை செய்யறதுக்கே வாங்கியிருக்கிறேன். मैं इसे जो है काम करने के लिए खरीदा हूँ। சரியான ஸ்டேட்மெண்ட் அது. திலான் மசி இது படிச்சீங்கன்னா ட்விட்டரை கொடுத்து ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, சூப்பரா கொடுத்துருக்காரு. देखिए आप अगर इसके विषय में पढ़ोगे तो इलॉन मस्क जो है अच्छा से एक इंटरव्यू दिया है। வாங்க முடியுது பாத்தீங்களா? खरीद सकते हैं ना। நாளைக்கு நம்ம கிட்ட நிறைய பணம் தான் யூடியூப் வாங்கிடலாம். अब अगर हमारे पास अच्छा पैसा है तो हम यूट्यूब को भी खरीद सकते हैं। வாங்கிட்டோம்னு வச்சுங்க, अगर खरीद लिया तो எவன் மெசேஜ் வரணும் யார் மெசேஜ் வரக்கூடாதுன்றது நம்ம முடிவு பண்ணலாம். किसका मैसेज आना है किसका संदेश नहीं आना है करके हम निर्णय करेंगे। ஒருவேளை கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தாருன்னா, अगर परमेश्वर पास्टर को वैसा एक अनुग्रह देने पर இந்த பொல்லாத ஆட்கள் மெசேஜ் எல்லாம் முதல்ல வெளியில ये தூக்கிடும். जो दुष्ट मनुष्य का उनका सारे मैसेज को दूर कर देते மெயினா இந்த ஊழியக்காரங்களை பத்தி நிறைய தப்பு தப்பா பேசினாரான மாதிரி அவனுங்களை எல்லாத்தையும் வாரி முதல்ல வெளியில போட்டுருவேன். யூடியூபுக்கு நான் தான் டைரக்ட், போடா வெளில போகடா. देखिए जो सेवक के विरोध में जो मतलब अपना वीडियो बनाकर डाल रहे हैं उनको जो है बाहर कर देना चाहिए। வாங்கலாம், खरीद सकते हैं, ஆனா ஞானத்தை வாங்குறதுக்கு விலை இல்லை, परंतु ज्ञान को खरीदने के कोई दाम नहीं है, வாங்க முடியாது. नहीं खरीदा जा सकता है। அதுக்கு எந்த விலகரியத்தை கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் போய் படிக்கணும். 1-20 போன வாரம் படித்து காமிச்சேன் நான் உங்களுக்கு. ரொம்ப விலையேறப்பட்டதெல்லாம் யோபு பேசுகிறாரு. ஆனால் எதை வச்சுமே வாங்க முடியாதுன்றதை தீர்க்கமாக கொண்டு வரார். देखिए पिछला हफ्ता मैंने बताया कि 28वां अध्याय का पहला वचन से 20वां वचन तक का कि बहुत बहुमूल्य और अनमोल चीजों के जो है बताते हैं, परंतु उन सभियों से बुद्धि और ज्ञान को नहीं खरीदा जा सकता है। அது கடைசியில் அவரே 20 ஒரு முடிவுக்கு வரார். 20वां वचन में वह खुद एक जो है अंत में आते हैं, சொல்றாரு कहते हैं 20 இப்படி இருக்க ஞானம் எங்கே? उसके बाद कहते हैं फिर बुद्धि कहाँ मिल सकती है புத்தி தங்கமிடம் எங்கே? और समझ का स्थान कहाँ है। பாரு, ஞானம் 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 எங்கே இருந்து வரும்? अभी ज्ञान कहाँ से आती है, எங்க வரும் ஞானம்? कहाँ से आएगी ज्ञान? பொண்ணு கொடுத்தா வருமா, வெள்ளி கொடுத்தா வருமா, விலையேறப்பட்ட கற்கள் கொடுத்தா வருமா? सोना या चांदी या सुलेमानी पत्थर देने पर मिलेगी क्या? எது கொடுத்தாலும் வாங்க முடியலையே. कुछ भी देकर नहीं எங்கே खरीदा जा இருந்து வரும்? सकता। कहाँ से मिलती है? சொல்லலாம் கடவுள் கிட்ட மட்டும் தான் வரும். वो कहता है कि केवल यहोवा से ही आएगी। ஆமென். आमीन। பாருங்க, ஒரு சிலதெல்லாம் எங்க இருந்து வருதோ அங்க இருந்து அதை வாங்க முடியும். देखिए कुछ कार्य जहां से पाया जा सकता है वहीं से उसे जो है खरीदा जा सकता है। ஆமென். சரி, இன்னைக்கு 21 இருந்து வாசிக்கிறேன். आज 21वां वचन से पढ़ते हैं। ரொம்ப அருமையா பேசுறாரு, கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். बहुत अच्छे तरीके से बताता है। இதை படிக்கும் போது நானே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. देखिए पास्टर जब इसे पढ़ रहे थे बहुत आनंदित हो गए। இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுறாரா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ऐसा सब परमेश्वर बात कर सकते हैं करके अचंभित हो गए। 21 சொல்றாரு, 21वां वचन, அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கு ஒளித்தும் ஆகாசத்து பறவைக்கு மறைந்தும் இருக்கிறது. वह सब प्राणियों की आंखों में छिपी है और आकाश के पक्षियों के देखने में नहीं आती। அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கு ஒளிந்தும். वह जीवन भरा सारे प्राणियों की आंखों में छिपी है। அப்படின்னா என்ன? इसका अर्थ क्या है? பாருங்க, இந்த பூமியில ஜீவனுள்ள நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. इस संसार में जीवित लोग बहुत है। 800 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 800 करोड़ लोग है कहते हैं। 800 கோடிக்கு மேலன்றாங்க. 800 करोड़ लोग से बढ़कर है कहते हैं। பாருங்க, இவங்க பல விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. देखिए लोग बहुत कुछ जो है पता कर लेते हैं। போன வாரம் சொன்ன புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிடுறாங்க. पिछले हफ्ता बताया कि नई नई टेक्नोलॉजी को पता कर लेते சில हैं। நாடுகள்லாம் நம்ம நாடுகளோட எங்கேயோ இருக்குது. कुछ देश हमारे देश से भी बढ़कर आगे है। எனக்கு தெரிஞ்சு மெட்ரோன்றது பாருங்க இந்தியாவில் இப்போதான் வந்தது. मुझे जानकर मेट्रो जो है भारत देश में अभी आई है। ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். 10 साल हुआ होगा। ஆனா மெட்ரோ வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. परंतु मेट्रो आकर 100 साल हो गया। எத்தனை பேர் தெரியும் மெட்ரோ வந்து 100 வருஷம்? कितने लोग जानते हैं 100 साल हो அது गया? இந்தியாவுக்கு வர்றதுக்கு 10 வருஷம் இப்போதான் வந்துருக்குது. वो भारत में आने के लिए अभी बस 10 साल पहले आई है। பாருங்க, அப்ப சிலதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடறான், மனுஷன்ல எப்படியாவது கண்டுபிடிக்கிறான். कुछ चीज को जो है आविष्कार किया जाता है, परंतु போன வாரம் சொன்ன நிறைய இன்னும் நனவோ வரும்ன்றாங்க. இனி வந்து ஏர் டாக்ஸி வரும்ன்றாங்க. पिछले हफ्ता मैंने बताया कि एयर टैक्सी आने वाली है। அது வந்து இப்போ ஏர்போர்ட் போறதுக்கு ஏர் டாக்ஸி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. एयरपोर्ट जाने के लिए सबसे पहले जो है एयर टैक्सी को ही जो है बाहर रिलीज அது कर रहे ஏர் हैं। டாக்ஸி யோசிச்சு பாருங்க, அது வெறும் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமா போய் வரும்னு நினைக்கிறீங்க? आप क्या सोचते हो कि केवल वो एयरपोर्ट तक ही கொஞ்ச जाएगी? நாள் ஆயிடுச்சுன்னா அந்த ஏர் டாக்ஸி சென்னைக்கு போயிட்டு कुछ வரலாம். दिनों बाद वो चेन्नई भी जाएगी। அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஏர் டாக்ஸி இண்டிவிஜுவலா வாங்கலாம். उसके बाद जो है हम अपने आप इंडिविजुअल भी ले सकते हैं। இதுதான் வந்தது. முதல்ல கார் எல்லாம் வாங்க முடியாது. எத்தனை பேர் தெரியும்? पहले जो है कार को नहीं लिया जा सकता। कितने கார் लोग
மாதிரி पता நான் है ஸ்கூட்டரே நீங்க வாங்க முடியாது தெரியுமா? आपको स्कूटर भी नहीं ले सकते थे। இன் 70s 80sலாம் நீங்க ஸ்கூட்டர் வாங்கணும்னா போய் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஒரு பர்மிட் வாங்கணும். अब 70 या 80 के साल समय में जो है आपको अगर स्कूटर लेना है तो पहले आपको परमिट लेना था। இதெல்லாம் யாருக்கா தெரியுமா? आप ये सब कुछ जानते हो? தெரியுமா தெரியாதா? जानते हो कि नहीं? லாம்லேட்டான்னு ஒரு ஸ்கூட்டர் வந்துச்சு பாருங்க. लैम लेटर அப்படியே காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வந்துட முடியாது. वह स्कूटर को जो है ऐसे पैसे खरीद நீங்க कर नहीं ले முதல்ல सकते। போய் அது ஒரு பர்மிட் வாங்கணும். अब सबसे पहले उसके लिए एक परमिट लेना है। அந்த பர்மிட் வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க போய் அந்த பர்மிட்டை கொடுத்து ஸ்கூட்டரை புக் பண்ணணும். उसके बाद में उस परमिट को लेकर जाकर स्कूटर को बुक करना पड़ता அதுக்கு அப்புறம் தான் ஸ்கூட்டர் வாங்க முடியும். था। उसके बाद ही स्कूटर को लिया जा सकता था। இப்ப மாதிரி நேரா போய் காசு கொடுத்த உடனே அப்படியே இப்ப போனா காசு கொடுத்தா எந்த வண்டி வேணாலும் வாங்கலாம். अभी के समान नहीं है कि जाके पैसा दे और लेकर आ जाए। எந்த கார் காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு कुछ வந்துடலாம். भी कार अगर लेना है पैसे दे तो मैं लेकर आ सकते हैं। அந்த மாதிரி ஏர் டாக்ஸி வரலாம். उस प्रकार एयर टैक्सी भी हो सकती है। நாளைக்கு நீங்களே ஏர் டாக்ஸில வந்து டக்குன்னு ஏர்ல நிக்க வச்சு இறங்கி வரலாம். आप कल जो है வந்துரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம். एयर टैक्सी में यहाँ पर आकर खड़े होकर आ सकते हैं। பாருங்க இந்த மாதிரி மனுஷன் கண்டுபிடிச்சிருவானா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். ऐसा मनुष्य जो आविष्कार करते रहेगा। ஆனா இந்த ஜீவன் உள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கிறாராம் தேவன். परंतु जीवित प्राणियों की आंखों में परमेश्वर कुछ छुपा कर रखे हैं। அது என்ன? वह क्या है? அதுதான் ஞானம். वही ज्ञान है। இந்த தேவனுடைய ஞானத்தை மனுஷனுடைய கண்களால கண்டுபிடிக்க முடியாதுன்றார். इस परमेश्वर के ज्ञान को मनुष्य की आंखों के द्वारा नहीं पता कर किया जा सकता है। யோசிச்சு பாத்தீங்களா? आप सोचकर देखिए क्या। அப்ப மனுஷன் கண்ணு கண்டுபிடிக்காததுன்னு ஏராளமா இருக்குது. अब मनुष्य की आंखी जो है अनदेखा बहुत कुछ है। ஒருவேளை உலகத்துல இருக்கிற டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா கடவுளுடைய ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. जो है संसारी टेक्नोलॉजी को वो पता कर सकते हैं, परंतु परमेश्वर की ज्ञान का वह नहीं पता कर सकते हैं। ஆமென். आमीन। அது மாதிரி புரியுது. कितने लोग समझ पा रहे हैं? அப்ப எந்த மனுஷங்கிட்ட போய் கேக்குறதுங்க? अब किस मनुष्य से जाकर पूछे? எங்க நீ கடவுளுடைய ஞானத்தை எங்க சார் எப்படி சார் வாங்குறது? अब परमेश्वर की ज्ञान कहाँ से मिलेगा, कहाँ से ले? அவன் சொல்றான் எங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியல. वो खुद कहता है मुझे कुछ नहीं पता। ஏன்னா ஜீவனுள்ளவருடைய எல்லா கண்களுக்கும் அதை மறைச்சிட்டாராம். क्योंकि जीवित प्राणियों की आंखों से वह छुपा रखा है। அப்போ மனுஷனுடைய கண்கள்ல அந்த ஞானத்தை பார்க்க முடியல. मनुष्य की आंखों में जो है वह ज्ञान को नहीं देखा जा सकता। ரெண்டாவது அதிலே பிற்பகுதி சொல்றார் பாருங்க. इसी दूसरे भाग में देखें, ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது और आकाश के पक्षियों के देखने में नहीं आती। நான் கொஞ்சம் யோசிச்சேன், இன்னும் இது போய் ஆகாய பறவைன்னு பேசுறாரு. पास्टर ने खुद सोचा कि ये आकाश की पक्षियों के பாருங்க बारे में இந்த क्या ஆகாய பறவைன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. ये आकाश की पक्षियां जो है थोड़ा अलग है। பாருங்க இந்த ஆகாய பறவைன்றது ये आकाश की पक्षियां இன்னைக்கு வந்து கண்டம் டு கண்டம் வருது. वह एक जगह से छोड़कर दूसरे जगह पहुंच जाती है। எப்படி வருதான்? कैसे आती है? பாருங்களேன், ரஷ்யால இருந்து இங்க வருதான் பாருங்க. वह रशिया से यहाँ पर आती है। ஐரோப்பா கண்டால இருந்து இங்க வருதுங்களா? वो यूरोप से यहाँ पर आती है। ஆசியா கண்டத்துக்கு வருதான் பாருங்க. एशिया में आती है। நான் பார்த்துருக்குறேங்க. पास्टर खुद देखे हैं। நம்ம மைசூர் பக்கத்துல ஒரு பேர்ட் சென்ச்சுரி இருக்கு. हमारे मैसूर के बगल में एक बर्ड யாராவது सेंचुरी। பாத்துறீங்களா போய்? आप देखे हो क्या? ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா சீசன் டைம்ல போகணும். वो जो है सीजन के टाइम में जाना पड़ेगा। நான் நினைக்கிறேன் அது பிப்ரவரி மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. அது वह जो फरवरी या मार्च में शुरू होती है। ரொம்ப அருமையா இருக்கும். बहुत अचंभित है। நான் பார்த்து மிரண்டுட்டேன் பாருங்க. जो पास्टर देखकर अचंभित हो गए। அப்படியே விதவிதமான பறவைகள், अनेक जो है प्रकार के அந்த மாதிரி பறவைகள் எல்லாம் பார்த்ததே கிடையாது. इस प्रकार के पक्षियों को कभी नहीं அங்க देखा। போன உடனே அதுக்குன்னு தனியா நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு கைடு வராரு. उसके लिए आप अगर जाए तो एक पैसे दे तो गाइड भी मिलती है। ஒரு படகு, ஒரு கைடு, நம்ம போலாம். एक जो है एक नाव और एक गाइड साथ में जा सकते हैं। அவர் அப்படியே அந்த மரத்துக்கிட்டே போய் எக்ஸ்பிளைன் பண்ணினே போறாரு அவர். वह जो है उस पहाड़ उस पेड़ के बगल में जाकर बताते हैं। ஜனங்களை டிஸ்டன்ஸ் நிக்க வச்சிருப்பாங்க பாருங்க, அது தனி டோக்கன் போட்டோ அடிச்சிட்டே இருப்பாங்க பாருங்க. वहां पर अनेक लोग खड़े रहते हैं, उनके पास टोकन देकर उनको फोटो लिया जाता है। அந்த சீசன்ல நீங்க போய் பார்க்கணும், ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். उस सीजन में जाकर देखने बहुत अच्छा रहता है। கண்டம் டு கண்டம் வருதான் அது. एक महाद्वीप से दूसरे महाद्वीप आती है। திரும்ப பாருங்க, அது இங்க வந்து பார்த்தா சில இடத்துல எல்லாம் அது முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்குது. कुछ जगह पर जो है वो अंडा देकर वहां पर நான் बच्चे भी आ கேக்குறேன், जाते हैं। मैं पूछ रहा था சார் उनसे, இது குஞ்செல்லாம் பொரிச்சிச்சே, இது எப்படி சார் போகும்? अब यहाँ पर उनके जो बच्चे भी आ गए, अब कैसे यहाँ से அவர் निकलेंगे? சொல்றாரு, कहते हैं கொஞ்ச நாள் இங்க இருந்து அதுக்கு வந்து உணவெல்லாம் கொடுக்குமா. कुछ दिन यहाँ रहकर वह खाना उनको देती है। அதுக்கப்புறம் இது போயிருமா இந்த பறவை. उसके बाद वहां से वो पक्षी उड़ जाती है। அடுத்த சீசனுக்குள்ள இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துல இருந்து இது தானாவே அந்த கண்டத்துக்கு போகுமா. अगले मौसम में ये बढ़कर जो है अपने आप उस महाद्वीप को जाती है। இத கேட்டு எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு பாருங்க. सुनकर मैं अचंभित हो गया। யாருங்க அந்த பறவை சொல்லி கொடுக்குறாங்க? कौन उस पक्षी को शिक्षा देता है? அதன ஜீப் ரோட் மேப் வச்சு நான் போகுது. वह क्या कोई रोड मैप या जीपीएस लेके जाता है? இல்ல பாருங்க, அது போகுது அப்படியே ஜிபிஎஸ்ல போகுது, அது தெரிந்து பாருங்க அதெல்லாம். उसे खुद पता है। देखिए எப்படி தெரியுது? वह कैसे जानता है? அத தான் இங்க சொல்றாரு. वही यहाँ पर कहते हैं, ஆகாசத்து பறவை आकाश की पक्षियों அது கண்டம் டு கண்டம் வரலாம், वह महाद्वीप से महाद्वीप आ सकती है, ஆனா ஞானத்தை கொண்டு வர முடியாது. परंतु ज्ञान को नहीं लेकर आ सकती। वह இது எப்படி இருப்பா? कैसा है? கடவுளோட ஞானம்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாமே, நீ அந்த கண்டத்துல இருந்து வரையே
ஒருவேளை அந்த கண்டத்துல கடிச்சிச்சுன்னா ஞானத்தை எடுத்துனுவானா அந்த பறவை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்தா கொண்டு வந்துடலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு. देखिए यहाँ पर ऐसा कहते हैं कि परमेश्वर का ज्ञान को चाहे तो वो लेकर आ सकते हैं, परंतु उनके पास इतना ज्ञान नहीं है कि वह एक महाद्वीप से दूसरे महाद्वीप तक परमेश्वर के ज्ञान को लेकर आए। ஏன்னா கண்டம் டு கண்டங்க महाद्वीप से महाद्वीप கொண்டு வர முடியாதுன்றாரு. नहीं लेकर आ जा सकते। அடுத்து சொல்றாரு பாருங்க, उसके बाद कहते हैं நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. विनाश और मृत्यु कहती है हमने उसकी चर्चा सुनी है। அந்த வார்த்தையை பாருங்க, शब्द को देखिए, நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த ஞான இந்த வசனம் படிக்கும்போது புரியல, விலைக்கு சொல்றேன். இது ஞானம் சொல்லுதான், என்னன்னு சொல்லுதான், நாசமும் மரணமும் என் காதுகளை கேட்கிறோம், ஆனா நாங்க அதை பார்த்தது இல்லை. देखिए ये वचन को पढ़ते वक्त में आप सही से समझना चाहिए कि क्या है कि अब जो ज्ञान कहता है विनाश और मृत्यु जो है कहती है हम उसकी चर्चा सुनी है। அந்த வார்த்தை பாருங்க எப்படி இருக்குது. वचन को देखे, ஞானம் வந்து சொல்லுதான் நாங்க நாசத்தை பார்க்கல மரணத்தை பார்க்கல. जो ज्ञान कहता है हमने विनाश और मृत्यु को नहीं देखा है। அப்படின்னு என்ன क्या है उसका? யோசிச்சு பாருங்க, ஞானம் இருந்துச்சுன்னா நாசத்தை நீங்க பார்க்க மாட்டீங்கன்றாரு. ज्ञान अगर आपके पास है तो विनाश को आप नहीं देख सकते हो। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? அப்ப ஞானம் இருந்துச்சுன்னா நாசம், அழிவு, தோல்வி, கசப்பு இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதா? अगर ज्ञान है तो विनाश जो है मृत्यु और कष्ट और जो है बाकी कड़वापन ये सब को नहीं देख सकते। ஆனா அது கேக்குமா, காதுல கேக்குமா? परंतु वो हमारे कान में चर्चा उसकी सुनाई देती है। இதெல்லாம் நான் காதுல கேட்டிருக்கேங்க, ये सब मैंने कान से सुना है, எங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லன்றோம்ல, पर हमारे अपने जीवन में नहीं देखा அந்த है। மாதிரி उसी प्रकार இந்த ஞானம் வந்து நாசத்தை பார்க்கலையா? ये ज्ञान जो है विनाश को नहीं देखती है। ஆமென். आमीन। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. ये बहुत जो है अलग है। देखिए அப்ப நம்ம வாழ்க்கையில நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, अब हमारे जीवन में खुद सोच कर देखें, நிறைய நாசம் ஆறோம், बहुत विनाश हो जाते हैं। வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்க்கணும். जीवन में अनेक समस्याओं को देखते हैं। சில சொல்லுவாங்கல்ல, कुछ समय में लोग ऐसा कहते நான் படுற கஷ்டங்கள்லாம் சார் யாரும் பட முடியாதுன்னு. हैं जिस प्रकार मैं कष्ट उठाता हूँ वैसा कोई नहीं कष्ट उठा सकता। சிலத்துல வருது பாருங்க இல்ல, हमारे जीवन में भी आती है ना। ஏன்னா அவங்களுக்கு அந்த கடவுளுடைய ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு தெரியல, அந்த கடவுளுடைய ஞானத்தினால இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியல, அதனால நிறைய துன்பத்தை, கஷ்டத்தை, வேதனையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது. क्योंकि वे परमेश्वर के ज्ञान को नहीं समझ पा रहे और परमेश्वर के ज्ञान से समझकर जो है अपने जीवन को बढ़ा नहीं पा रहे, पाने के कारण जो है इस विनाश और कष्ट का वह अनुभव अपने जीवन में पा लेते हैं। அதனால தான் நிறைய பிரச்சனையை நம்ம என்ன செய்ய வேண்டியதா, इसीलिए अनेक समस्याओं को क्या किया நேரிடுதா இருக்கு, जो है देखा जाता है। ஆமென், அல்லேலூயா. हालेलुया। அந்த ரெண்டாவது வார்த்தையும் நல்லா இருக்கு. इसका दूसरा शब्द को देखें, சொல்ற மரணம் அப்படின்றார்ல, मृत्यु करके कहा जाए। பாருங்க, இந்த ஞானவான் அப்படின்றவங்க, கடவுளுடைய ஞானத்தை அடைஞ்சவங்க மரணத்தை கூட பார்க்க மாட்டாங்க. ये जो ज्ञानी करके कहते हैं ये लोग मृत्यु को भी नहीं देखते। சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. एक उदाहरण कहता हूँ, இப்போ நான் என்னையே எடுத்துக்கிறேன் அந்த எக்ஸாம்பிளுக்கு. अब पास्टर अपने आप को उसमें ले लेते हैं। இல்லையா, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன். अगर मैं मर गया सोचिए, இல்லையா, நாளைக்கு உங்களுக்கு நியூஸ் வருது அவர் செத்து போயிட்டாரா, कल आपको न्यूज़ आ रहा है कि पास्टर का मृत्यु हो गया, உடனே உங்களுக்கு என்ன தோணும்? आप क्या सोचोगे? ஐயோ, अरे यार நேற்று கூட நல்லா இருந்தாருப்பா, कल भी बहुत अच्छा थे, அவர் பிரசங்கம் பண்ணாரு, प्रचार भी किया, அந்த வார்த்தையை நான் கேட்டேனே, उनके वचन को हमने सुने, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. ऐसा हो गया। உடனே நீங்க வரீங்க, तुरंत आप आते हैं, சோகமா ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க, आप जो है दुख भरा ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு சோகமான एक दुखित भरा जो है एक म्यूजिक அங்க लगा, அப்படியே ஒரு நிசப்தமா இருக்கும். वहाँ पर जो है एक எல்லாரும் கூடி என்ன பேசியிருப்பாங்க, सब जो है मिलकर क्या बात कर ஐயோ रहे होंगे, ரொம்ப நல்ல ஒரு பாஸ்டர், बहुत अच्छा मनुष्य है पास्टर, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், मैं बहुत अच्छे से जानता हूँ, அவருக்கு இப்படி ஆயிடக்கூடாது. उनको ऐसा नहीं होना चाहिए இப்ப था। நீங்க யோசிச்சு பாருங்க, अब आप खुद நான் सोच कर சொல்லாத, देखिए, पास्टर खुद नहीं कहते, எல்லாரும் சொல்லினுக்கிறாங்க. सब खुद बोल रहे हैं। இப்ப நீங்க என்ன எடுத்துங்க, अब पास्टर को ले ले, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், मैं क्या कहना चाहता हूँ, செத்து போயிட்டாருன்றோம்ல, मृत्यु हो गया कहते हैं ना, யாரு செத்தது யாரு போனது, कौन मृत्यु हो गया, कौन किसका मृत्यु और कौन चला गया, யாரு செத்தது யாரு போனது, किसका मृत्यु हुआ और कौन चला गया। செத்தது சரீரம், मरा वाला जो है शरीर है, போனது பாஸ்டர்,
और जो चला गया जो है वो पास्टर। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? இப்போ செத்த சரீரத்தை வச்சுட்டு ஐயோன்றோம் நம்ம. अभी शरीर को रख के जो हाय कहते हैं, இல்ல இல்ல, செத்தது சரீரம், जो मरा हुआ मृत्यु वाला शरीर है, போனது பாஸ்டர். और जो गया वो पास्टर है। எங்க போனார் பாஸ்டர்? पास्टर कहाँ गया? அவர் பரலோகம் போயிட்டார். वह स्वर्ग राज्य चला गया। அவர் பிதாவோட பாக்குறாரு, वह पिता के साथ में देख रहा है। அவர் குமாரனை பாக்குறாரு. वह जो है कुमार, அங்க 1000 10000 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. वहाँ पर जो है स्वर्गदूत அங்க 1000, தாவீது இருக்கிறான், ஆபிரகாம் இருக்கிறான், दाऊद है, அங்க अब्राहम है, பவுல் இருக்கிறான். वहाँ पर पौलुस है। இப்ப பாருங்க, அவர் அங்க ஆனந்தமா இருக்கிறார். वह वहाँ पर आनंदित है। நான் மரணத்தை பார்க்கல, मैं जो है मृत्यु को नहीं देखा, நான் அடல. मैं नहीं जो है हिला। இப்ப நான் செத்து போயிட்டா நான் அழணுமா நீங்க அழணுமா? अब मैं, मेरा मृत्यु हो गया तो मैं रोऊं कि आप रोगे? நல்லா சொல்லுங்க. आप कहे இப்படி கேக்குறேன். ऐसा पूछ। இப்போ உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டீங்க. अगर आप 1 लाख रुपए खो दिए तो இப்ப நீங்க அழுவீங்களா நான் அழுவனா? अब आप रोगे या मैं रोऊंगा? யாருங்க அழுவீங்க? कौन रोएंगे? யார் அழுவோம்? कौन रोएगा? உங்களது 1 லட்சம் ரூபாங்க, நீங்க தொலைச்சிட்டீங்க. आपके 1 लाख रुपए आप खो दिए, நீங்க அழுவீங்களா நான் அழுவனா? आप रोगे कि मैं रोऊंगा? நீங்க தான் அழுது விரும்பீங்க. आप ही लोग நான் பக்கத்துல போய் போண்டா சாப்பிட்டு நிப்பேன். ஏதோ 1 லட்சம் ரூபாய் இறந்துட்டாராம் சார். मैं बगल में जाकर बोंडा खाऊंगा, 1 लाख रुपए खो। சொல்லுவேன், சூடா டீ ஒன்று கொடுங்க. एक गरम बरा, பாவங்க ஏதோ 1 லட்சம் ரூபாய் இறந்துட்டாராம். ये लोग जो है 1 लाख வீட்டுக்கு रुपए, வீட்டுக்கு போவேன், घर जाऊंगा, மனைவிட்ட சொல்லுவேன், अपने पत्नी से कहूंगा பசிக்குது, भूख लग रहा என்ன है, சாப்பாடு செஞ்சுக்கிறேன்? क्या खाना बनाई हो? ஏதோ சிக்கன் கிரேவி வச்சுக்கிறேன். कुछ चिकन ग्रेवी रखा हूं। அப்படியா? ऐसा है क्या? சரி, கை கழுவின்னு வர சாப்பாடு வை. हाथ धोकर आ रहा हूं, இப்போ खाना நான் रखिए। உட்காந்து சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டுக்கிறேன். अब चिकन ग्रेवी के மனைவி साथ खा கிட்ட रहा हूं சொல்றேன், मैं, पर அவங்க 1 லட்சம் ரூபாய் இறந்துட்டாங்களாம். वे लोग लाख रुपए खो दिए। அப்படியா? அவ கேட்னே சிக்கனை போடுவா. वह सुनते साथ ही जो है और चिकन डालती है। எத்தனை நான் சொன்னேன், ஐயோ 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டாங்க, நீ சிக்கன் சாப்பிடுறியா அப்படின்னு நான் கேட்க போறா. अरे वे जो है 1 लाख रुपए खो दिया, आप चिकन खा रहे हो, ऐसा पूछेंगे நான் क्या? சொல்லுவேன், 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டாங்களாம், சிக்கன் வேணாம்னு சொல்லுவா. அவங்க தொலைச்சதுக்கு நீ நாயா பண்ணுவ, பரவாயில்ல நீ சாப்பிடியா? वह कहेंगे कि वे जो खो दिया आप क्या करोगे, आप चिकन को खाओ। எத்தனை நான் சொன்னது விளங்குது? कितने लोग समझ पा रहे हैं? இப்போ 1 லட்சம் ரூபாய் தொலைச்சு நீங்க தான் அழுவணும். अब लाख रुपए खो दिया तो आपको जो நான் रोना அழ है। தேவையில்லையே. मुझे रोने की आवश्यकता नहीं है। இப்போ நான் செத்து போனா நான் தான் அழுதுக்கணும், நீங்க அழுவுறீங்க. अब मेरा मृत्यु हुआ तो मुझे रोना चाहिए, आप क्यों रो रहे हो? எல்லாம் உல்டாவா இருக்கும் பாருங்க. நம்ம सब जो है उल्टा है। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல ஞானமா யோசிச்சா எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குது. कुछ समय में ज्ञान के साथ में सोचते वक्त सब कुछ आशीष भरा எனக்கு है। தெரியுங்க, मुझे पता है, வேதம் சொல்லுது, वचन कहता है பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கு. पवित्र लोगों का मृत्यु परमेश्वर के लिए जो है प्रिय நான் भरा है। ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் வாழ்வேன். मैं जीवन भरा देश में जो है जीऊंगा। மரிச்சவன் சொல்றானா இது மரணமுள்ள தேசம்ன்றான். मरे वाले लोग कहते हैं ये मृत्यु भरा ஏன்னா देश எல்லாரும் है, ஒரு நாளைக்கு மரிச்சு போயிடுவாங்க. कि सब एक दिनों में இது मरेंगे। மரணமுள்ள தேசம். ये मृत्यु भरा देश है। அவன் சொல்றான், நான் ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் வாழ்வேன். मैं जीवन भरा देश में जाकर जीऊंगा। என்னுடைய குடியிருப்பு கல்லறை கிடையாது. मेरा रहना जो है वह एक कब्र नहीं है। கொலேசியர் 3:1 சொல்லுது, कोलोसियो 3 अध्याय पहला वचन என்னுடைய कहता है, குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. मेरा रहने का स्थान वो स्वर्ग राज्य है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास அப்ப करते हैं? ஞானம் இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? நாசமும் மரணமும் அவன் பார்க்கறதுல அந்த கீர்த்தியை அவன் காதுகளிலால் கேட்கிறான். देखिए, जो ज्ञान जिसके पास है वो जो है विनाश और मृत्यु को नहीं सुनता है, परंतु वह उनकी चर्चा को जो है सुन लेता है। ஆமென். आमेन। எத்தனை பேர் புரியுது இது? कितने लोग समझ पा रहे அடுத்த வசனம் சொல்லுது हैं? பாருங்க. अगले वचन को देखें। தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். परंतु परमेश्वर उसका मार्ग समझता है और उसका स्थान उसको मालूम है। பாரு, அந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல? पर वचन को देखिए, தேவனும் அதன் வழின்னு சொன்னா தேவனும் ஞானத்தின் வழியே அறிவார்னு அர்த்தம். यहाँ पर परमेश्वर उसका मार्ग समझता करके कहने पर परमेश्वर उसका बुद्धि भरा ज्ञान वाला मार्ग को ஏன்னா समझता யோபு है। பேசுறது ஞானத்தை தான் பேசுறாரு. क्योंकि अय्यूब ज्ञान को ही बताते हैं। அவர் சொல்றாரு, தேவனும் அதன் வழியை அறிவார். परमेश्वर उसका मार्ग को समझते हैं। இப்ப பாருங்களேன், अब देखिए, இப்போ எனக்கு ஒரு ஊருக்கு போனோம். अब मुझे एक देश एक जगह நான் पर ஒரு जाना है। ஊருக்கு போனோம்னா उस जगह पे जाने हैं तो வழி தெரியாதவங்ககிட்ட கேட்டா சொல்ல முடியாது. मुझे मार्ग जिसे नहीं पता उसे पूछते नहीं அவங்க पता சொல்லுவாங்க, चलेगा। எங்களுக்கு தெரியாது சார், வேற யாரையாவது கேளுங்க. वे कहेंगे कि मुझे नहीं पता, आप किसी और से पूछे। தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. जिस जो जानते हैं आप उससे जाके வழி पूछे। தெரியாதவங்ககிட்ட போய் எப்படி வழி கேக்குறது? जो मार्ग नहीं जानते उससे कैसे जाके पूछे? இல்லையா? இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, ஞானத்துக்கு வழி யார் சொல்ல முடியும்? अब ज्ञान का जो है मार्ग कौन बता सकता है? சொல்லுங்க, இந்த உலகத்துல பிரில்லியன்ட்டான ஆள் ஞானத்துக்கு வழியை சொல்ல முடியுமா? संसार का जो है सबसे ज्ञानी जो मनुष्य बता सकता है क्या? சொல்லுங்க, இந்த
உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி, அவங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க வந்து டெக்னாலஜிஸ்ட்லாம் ரொம்ப வைஸாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டால் ஞானத்தை வாங்குறதுக்கு வழி சொல்லிடுவாங்களா? इस संसार का ज्ञानी या फिर बुद्धिमान या फिर विद्वान, इन लोगों से जाकर अगर हम पूछते हैं कि मुझे ज्ञान को बताओ करके बोले तो वो बता सकते हैं क्या? முடியாது. नहीं खरीदा जा सकता है। क्यों? ஏன்னா ஞானத்தின் வழியை ஒரே ஒருத்தர் தான் அறிவார், தேவன் மட்டும்தான் அறிவார். क्योंकि ज्ञान का जो है मार्ग केवल एक ही जन जानता है, वह है हमारा परमेश्वर। அப்ப ஞானத்துக்கு கண்டடைகிற வழி யார்கிட்ட போனாலும் சொல்ல முடியாது, தேவன் மட்டும்தான் சொல்வார். अब ज्ञान को जो है प्राप्त करने का मार्ग जो है केवल हम परमेश्वर के द्वारा ही प्राप्त किया जा सकता है, அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். और उसका स्थान उसी को मालूम है। அவர் மட்டும்தான் அதனுடைய இடம், ஸ்தானம்னா இடம், அந்த இடத்தை சொல்ல முடியும். अब स्थान या फिर जगह से केवल परमेश्वर को मालूम है। அந்த वழியை சொல்றவனா கடவுள் மட்டும் தான் சொல்லி தர முடியும். केवल वो मार्ग को परमेश्वर ही बता सकते हैं। இல்லையா? அதனால தான் பாருங்க, ஞானத்தை எல்லார்கிட்டயும் கத்துக்க முடியாதுன்னு பைபிளே சொல்லுது. इसीलिए वचन कहता है कि हम ज्ञान सभी से नहीं सीख सकते। ஞானத்துக்கு வழி ஒருத்தர் காட்ட முடியும், அவர் தேவன். ஞானம் இருக்கிற இடம் எங்கன்றத ஒருத்தர் சொல்ல முடியும், அவர் தேவன். अब जो है ज्ञान का मार्ग केवल एक ही जन बता सकते हैं, वह है परमेश्वर, और ज्ञान का स्थान एक ही जन को मालूम है, वह भी परमेश्वर। அதனால தான் தேவன் சொன்னார், इसीलिए परमेश्वर ने कहा, இயேசு பூமியில வாழும்போது சொன்னார் பாருங்க, यीशु जब इस पृथ्वी में जी रहे थे, நானே வழின்னாரு. मैं ही मार्ग हूँ। நானும் வழின்னு சொல்ல, मैं भी मार्ग हूँ नहीं कहा। 10ல நானும் ஒண்ணுன்னு சொல்ல, 10 में एक मैं हूँ नहीं कहा। நானே வழி, मैं ही मार्ग हूँ। நானே வழினா, अगर मैं ही मार्ग हूँ तो வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு, அல்லது இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கு, அல்லது இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுக்கு ஞானம். அந்த வழி எங்க இருக்குன்னா, எல்லாத்தையும் போய் நீ கண்டடைய முடியாது, எல்லாத்திலையும் வந்துட முடியாது. நான் தான் அதுக்கு வழி, நான் தான் அதுக்கு வழி காட்ட முடியும். परमेश्वर कहते हैं कि आपके जीवन में चाहे कितने भी समस्या हो, कितने भी आप बाहर जाकर संसारी जो है लोगों से आप पूछे या समझे, परंतु आपका उसका मार्ग नहीं मिलेगा, क्योंकि परमेश्वर का वचन कहता है मैं ही मार्ग हूँ, मेरे द्वारा ही आपकी समस्या का हल होगा। நான் தான் அதுக்கு வழின்ற, मैं ही उसका मार्ग हूँ। ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया। அப்ப வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஞானத்தை போய் யாருகிட்டங்க கேட்கறது? अब जीवन में देखिए, ज्ञान को हम किससे जाकर पूछा जा सकता है? யாருகிட்ட போய் சொல்லி தர முடியும்? किससे जो है हम सिखा सकते हैं? பாருங்க, நான் ஒரு பைபிள் காலேஜ் வச்சிருக்கேன், पास जो है बाइबल कॉलेज रखे हैं, வாலிப பசங்க படிக்கிறாங்க. युवक यहाँ पर आकर पढ़ते हैं। நான் ஞானத்தை கொடுக்க முடியாது, मैं जो वहाँ पर ज्ञान नहीं दे सकता, வாய்ப்பே கிடையாது. असंभव है, ஏன்னா ஞானத்தை கொடுக்குற ஒருத்தர் தேவன் தான். क्योंकि ज्ञान को देने वाला केवल परमेश्वर है। அந்த அந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பெற்றுக்கொண்டன்றதை சொல்லித்தரேன், அவ்வளவுதான். अब वो ज्ञान को कैसा प्राप्त किया जा सकता है, उसे जो है हम बता सकते हैं, ஏன்னா அந்த வழியை காமிக்கிற ஒரு தேவன் தான். परंतु उसका मार्गदर्शक केवल परमेश्वर है। அந்த வழியில வந்தா அந்த ஞானத்தை பார்க்கலான்ற. उस मार्ग में अगर आए तो हम उस ज्ञान को प्राप्त किया जा सकता है। 24 பாருங்க, 24वां वचन இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. और भी अलग होगा। देखिए, யோபு வந்து பல கோணங்கள்ல காமிக்கிறாரு. अय्यूब जो है अनेक प्रकार से बताते हैं। देखिए, அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கிறார். वह तो पृथ्वी की छोर तक ताकता रहता है और सारे आकाश मंडल के तले देखता भालता है। அந்த வார்த்தை பாருங்க, वचन को देखिए, பூமியின் கடையாந்தரங்களை परंतु அப்படின்னு சொன்னா ஒரு பூமியுடைய எண்டை யார் பார்க்க முடியும்? यानी कि पृथ्वी का छोर कौन देख ஒரு सकता है? பூமியுடைய எண்டை யாருங்க பார்க்க முடியும்? पृथ्वी का छोर को कौन देख सकते हैं? பார்க்க முடியுமா? हम देख सकते हैं क्या? ஒருவேளை வந்து பாருங்களேன், பூமியுடைய எண்டுன்னா இங்க நின்னு இன்னொரு எண்டை பார்க்க முடியாது, पृथ्वी का छोर करके क्या यहाँ से खड़े होकर दूसरी जगह नहीं देख सकते? இல்லையா? ஒரு எண்டில் நின்று ஒரு எண்டை பார்க்க முடியாது. एक जगह पे एक छोर से दूसरे छोर नहीं देखा जा सकता। அவ்வளோ நீண்ட தொலைதூர பார்க்கக்கூடிய சக்தி உள்ள மனுஷ பூமியில யாருமே கிடையாது. उतनी दूर देखने वाला शक्ति भरा मनुष्य यहाँ पर कोई नहीं है। அதனால தான் இங்க சொல்லப்படுது, इसलिए यहाँ पर कहा गया है, பூமியின் கடையாந்தரங்களை பார்க்கிற ஒருத்தர் யாருன்னா தேவன் தான். वह तो पृथ्वी की छोर तक ताकता रहता है करके कहा है। அவருக்கு தெரியும், वह जानते हैं, இந்த எண்டில் இருந்து அந்த எண்டை அப்படியே பார்ப்பார் அவர். इस छोर से उस छोर तक वह केवल देख सकता है। பூமியினுடைய 4 முனைகளையும் பார்ப்பார் அவர். पृथ्वी के चारों छोर को देखता है, ஏன்னா அவரால பார்க்க முடியும், क्योंकि वह देख सकते हैं, ஏன்னா அவர் அவ்வளோ வல்லமை வாய்ந்தவர். क्योंकि वह उतना शक्ति भरा है। எதமே விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते அப்போ हैं? பூமியினுடைய முழு கடையாந்தரங்களையும் பார்க்கக்கூடிய வல்லமை உடைய ஒருத்தர் தான் உங்களுக்கு ஞானத்தை சொல்ல முடியும்ன்றார். अब पृथ्वी के छोर तक जो ताक सकता है, केवल वही आपको ज्ञान को बता सकते हैं। ஏன்னா பூமியின் கடையாந்தரங்களை பார்க்க
பாக்குறவன் யாரு? क्योंकि पृथ्वी का छोर को कौन देखता है? நாலு மூலையை ஒரே முறை பார்க்க முடியுமாங்க? चार कोना एक ही समय में हम देख सकते हैं क्या? முடியாது. नहीं होगा। அதனால தான் சொல்றார், வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் அவர் காண்கிறார். और सारे आकाश मंडल के तले देखता भालता है। அதுதான் சொல்லப்படுது, वही कहा गया। வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. इसीलिए कहते हैं कि आकाश मेरा सिंहासन और पृथ्वी मेरे चरणों की चौकी है। வானம் என்னுடைய சிங்காசனம், आकाश मेरा सिंहासन பூமி எனக்கு பாதபடி. और पृथ्वी मेरे चरणों की चौकी है। பூமியை கால் வைக்கிற இடமா பார்க்குற ஃபுட் ஸ்டூல்னு வருது ஆங்கிலத்தில் ஆச்சு. अगर इंग्लिश में पढ़े तो वहां पर फुट स्टूल करके कहा गया है। ஃபுட் ஸ்டூல்னா யோசிச்சு பாருங்க, அந்த அந்த ராஜா சிங்காசனத்தில் உட்காந்தா சின்னதா ஒன்று இருக்கும் பாருங்க. एक राजा जब सिंहासन में बैठता है उसके पैरों के सामने एक छोटा सा जो ஃபுட் रहता है ஸ்டூல் இல்லையா? उसे ही जो है அவர் चौकी சொல்றாரு, वो कहते हैं நான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி வந்து எனக்கு ஒரு சின்ன ஃபுட் ஸ்டூல்ன்றாரு. आकाश मेरा सिंहासन है और पृथ्वी मेरे चरणों की चौकी है। அப்போ தேவனால எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்கிட்ட இருக்கு. अब परमेश्वर के द्वारा सब कुछ देखा जा सकता है, वैसा सामर्थ्य है उनके पास। அப்படிப்பட்ட ஒருத்தரால தான் உங்களுக்கு ஞானத்தை தர முடியும். केवल वही आपको जो है ज्ञान दे सकते हैं। அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் சொல்றாரு பாருங்க. उसके बाद में देखते हैं அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, ஜலத்திற்கு அதன் அளவை பிரமாணித்து. जब उसने वायु का तौल ठहराया और जल को नपुई में नापा। சொல்லப்படுதுல, காற்றுக்கு அதன் நிறைன்னு சொன்னா பாருங்க, காற்றுக்கு ஒரு பிரஷர் இருக்குது. देखिए हवा जो है वायु उसका एक அதை प्रेशर होती அவர் है। தான் டிசைட் பண்றாரு. केवल वही जो है उनका निर्णय लेते हैं। ஒரு காத்துக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கணும்ன்றது அவர் தான் நியமிக்கிறார்னா அவர் தான் முடிவெடுக்கிறார். एक वायु के लिए कितना तेजी होना चाहिए केवल परमेश्वर ही उसका निर्णय लेते हैं। பாருங்க, இப்போ இந்த ஏசி இருக்குது, अब यहाँ पर एसी है, உங்க கையில ரிமோட் கொடுத்துறேன், आपके हाथ में रिमोट दिया गया है, நீங்க முடிவு எடுக்கலாம். आप निर्णय ले सकते हो। 18ல வச்சுக்க போறீங்களா, 18 में रखना चाहते हो, 17ல வைக்க போறீங்களா, फिर 17 में रखना चाहते 20ல हो, வைக்க போறீங்களா, 20 में रखना चाहते हो, 22ல வைக்க போறீங்களா, 22 में रखना चाहते हो, 24ல வைக்க போறீங்களா, 24 में रखना चाहते हो। நீங்க எந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ல வைக்கிறீங்களோ அது அந்த டெம்பரேச்சர் வேலை செய்யும். अब जिस टेम्परेचर में रखना चाहते हो उस टेम्परेचर में वह काम करेगी। அதுதான் நியமிக்கிறது. उसे जो है निर्णय करना हो। அவர் சொல்றாருங்க, யோபு, यहाँ पर अय्यूब कहते हैं அவர் காற்றுக்கு அதுக்குன்னு ஒரு பிரஷர் இருக்குல்ல, அது அவர் தான் நியமிக்கிறாராம். और वायु का जो प्रेशर है वह केवल वही तौल ठहरा सकता है। பாருங்க, காற்றுல பல விதமான காற்று இருக்குது देखिए वायु हवा में जो है अनेक प्रकार की हवा है। இல்லையா? தென்றல் அப்படின்றது एक जो है ठंड भरा, இந்தியில எப்படி சொல்ல, தென்றல்னா இன்பமான காற்று वह जो है एक सुगंध, இல்ல ஒரு என்ஜாய் பண்றது. தென்றல்ன்றதாவே ரொம்ப நல்லா இருக்கும். उसे जो है हम बहुत एंजॉय कर सकते हैं। இப்போ ஒரு மரத்து கீழே இருந்தா நமக்கு அப்படியே அது வீசக்கூடியதான் தென்றல். एक पेड़ के नीचे जब हम बैठते हैं जो हवा मिलती है वही है। பாருங்க, ஒரு நார்மலான ஒரு காத்தடிக்குதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் காத்து பலமா இருக்குதுன்னுவாங்க. एक साधारण जो हवा आती है तो कहते हैं साधारण हवा है। புயல் ஒன்று இருக்குது, एक जो है आंधी, சுழல் காற்றுன்னு ஒன்று இருக்குது. और जो है आंधी कैसे, சரி ஏதோ ஒன்று சொல்லு. சுழல் காற்றுல தமிழ்ல வந்து பாருங்க பல வார்த்தைகள் இருக்கு, பல காரியங்கள் இருக்குது. அதுல भंवर करके कह सकते हैं। புயல் வந்துச்சின்னு சொன்னா ஓயாம மழை வருது, கடல்லாம் கொந்தளிக்குது. वहां पर जो है भंवर में सागर जो है भौंकती है। சுழல் காற்றுனா மரத்தெல்லாம் தள்ளிடும். அது அப்படியே वह जो है सारे पेड़ को नीचे गिरा அப்படியே देती है। உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுழல் காற்றுல இங்க பார்க்கும்போது அமெரிக்கால இருக்குல்ல, டொரண்டோன்னு சொல்றாங்களா, அது उसे टोर्नेडो, அப்படியே 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 வீடுங்களெல்லாம் அப்படியே தூக்கின்னு போயிடும். उसे आंधी या तूफान, காரெல்லாம் தூக்கின்னு போயிடும். तूफान करके कहा जा सकता है। அப்படியே ஒரு பசுமாடை கூட அப்படியே தூக்கின்னு போயிடும். वहां पे जो है एक पशु को भी उठा कर लेकर चले जाएगी। ஹெவி பவர். அதுல மாட்டினா காலி, அவ்வளவுதான். उसमें अगर फंस गए तो खत्म है। எங்க எடுத்துன்னு போய் தள்ளுனே தெரியாது உங்களுக்கு, कहां पर लेकर जाके फेंकेगी नहीं पता। இல்லையா? அந்த மாதிரி பாருங்க, புயல் காற்று, சுழல் காற்று, தென்றல், वहां पर हवा, तूफान और आंधी, இவர் சொல்றாரு. यहाँ पर ये कहते हैं அப்படிப்பட்ட காற்றுகளுக்கு அவர் என்ன பண்றாரா, அது இவ்வளவுதான்ற அதை நியமிக்கிறாராம். उस प्रकार के वायु को जो है वह तौल ठहराता है। அந்த அதிகாரம் அவர் கையில இருக்குதா. वह अधिकार उनके ही हाथ में है। ஆமென். आमेन।